ஹலோ மக்களே, வெல்கம் டு பிரியாஸ் க்ரானிக்கல்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சிக்கன் ஸ்டஃப்ட் பன்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதை வந்து நீங்கள் ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸாகவும் செய்யலாம். நான் வந்து இதை டின்னராக தான் செஞ்சு சாப்பிட்டேன். கிட்ஸ்க்கெலாம் செஞ்சு கொடுத்திங்கன்னா ரொம்ப இஷ்டமாக சாப்பிடுவாங்க. வாங்க நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் ட்ரை ஈஸ்ட் எடுத்திருக்கேன். இது கூடவே வந்து 1 டேபிள் ஸ்பூன் சுகர் எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு 1/4 கிளாஸ் பால் எடுத்திருக்கேன். இது மூணுத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 15 to 20 மினிட்ஸ் வந்து தனியாக எடுத்து வச்சுருங்க. அப்போ தான் ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகி வரும். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. நான் 1 கப் கோதுமை மாவு சேர்த்துருக்கேன், 1 கப் மைதா மாவு சேர்த்துருக்கேன். நீங்கள் வெறும் மைதா மாவில் மட்டும் செய்கிறதாலும் செய்யலாம், கோதுமை மாவில் மட்டும் செய்கிறதாலும் செய்யலாம். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துருக்கேன். இது கூடவே நம்ம வந்து ஆல்ரெடி ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக வச்சுருந்தோம் அந்த ஈஸ்ட் மிக்சர், அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நான் ஒரு 10 கிராம் பட்டர் சேர்த்துருக்கேன், அன்சால்டட் பட்டர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம சப்பாத்தி மாவு பிசையும் போல் அது மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பால் பத்தலைன்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கிறதுனால பிசைஞ்சிக்கலாம். நான் வந்து எக்ஸ்ட்ரா பால் மட்டும்தான் ஆட் பண்ணேன். நான் இன்றைக்கி தண்ணி ஆட் பண்ணவே இல்லை, பால் மட்டுமே தான் சேர்த்து நான் பிசைஞ்சு எடுத்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நான் பிசைஞ்சு எடுத்துட்டேன். இந்த பிசைஞ்சு எடுத்து ஒரு 2 to 3 ஹவர்ஸ் வந்து ரெஸ்ட்டுக்கு வைங்க. அப்போ தான் நம்ம ஈஸ்ட் சேர்த்துருக்கிறதுனால வந்து மாவு வந்து டபுள் தி சைஸ் ஆகி வரும். இப்போ வந்து நம்ம ஸ்டஃபுக்கு ரெடி பண்ணிக்கலாம். இதை ரெடி பண்ணி வச்சுட்டேன். நான் வந்து இன்றைக்கி போன்லெஸ் சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன், காட்டுறேன் பாருங்கள். இப்போ வந்து நம்ம இதை மேரினேட் பண்ண போகிறோம். 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நான் சிக்கன் மசாலா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கோங்க, வேண்டானா விட்டுடலாம். அப்புறம் வந்து இந்த சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா எல்லா மசாலாவோட சேர்ந்து மிக்ஸ் ஆகி வர மாதிரி நல்லா கிளறி எடுத்து இதையும் ஒரு 20 to 30 மினிட்ஸ் வந்து நல்லா மேரினேட் பண்ணி வச்சுருங்க. சிக்கனை வந்து நான் ஒரு 30 மினிட்ஸ் மேரினேட் பண்ணி வச்சேன். இப்போ மேரினேட் பண்ண சிக்கனை வந்து நம்ம ஷாலோ ஃப்ரை மாதிரி பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த ஸ்டெப் வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான். இல்லை நீங்கள் இது மாதிரி ஃப்ரை பண்ண வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நார்மலாகவே சிக்கனை வந்து ஷ்ரெட் பண்ணியே வந்து நான் இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் காட்டுவேன் பாருங்கள், நீங்கள் அதில் அப்படியே சேர்த்துக்கலாம். இப்படி செஞ்சு ஸ்டஃப் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு சில்லி சிக்கன் டேஸ்ட் மாதிரி வரும். இது டேஸ்ட் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நல்லாயிருக்கும். நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு 2 சைடுமே வந்து செவந்து வர அளவுக்கு திருப்பி விட்டு நல்லா ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ சிக்கன் நல்லா 2 சைடுமே வந்து ஃப்ரை ஆகி வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம மசாலா செய்ய போகிறோம். மசாலா செஞ்சு அது கூட தான் இந்த சிக்கன் நம்ம ஆட் பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நான் இன்றைக்கி 3 பச்சை மிளகா பொடியை வெட்டி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வெங்காயம், பெரிய சைஸ் வெங்காயம் 1 பொடியாக வெட்டி வச்சுருக்கேன். அதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் பச்சை மிளகா வந்து உங்களுக்கு ரொம்ப வதங்கி வரணும்னு அவசியம் இல்லை. கடிக்கும் போது அந்த க்ரன்ச்சியாக இருந்தால் தான் வந்து உங்களுக்கு உள்ளே நல்லாயிருக்கும். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு சில்லி பவுடர் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். காரம் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க, ஏன்னா ஆல்ரெடி மிளகா வேறு நம்ம சேர்த்துருக்கோம். இது கூடவே வந்து நான் சோயா சாஸ் 1 டேபிள் ஸ்பூனும் சேர்த்தேன். அதுக்கப்புறம் வந்து டொமேட்டோ சாஸ் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்தேன். அந்த வீடியோ மிஸ் ஆகிடுச்சு, அதை மறக்காமல் சேர்த்துக்கோங்க. சில்லி ஃப்ளேக்ஸும் வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு சும்மா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றிட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு லைட்டாக ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா கொதிக்க வைங்க. உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி சிக்கனில் உப்பு சேர்த்துருக்கிறதுனால பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. சிக்கனையும் சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு கொத்தமல்லி சேர்த்து நல்லா கார்னிஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த சிக்கன் ஃப்ரை பண்ணி வேண்டாம்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து ஷ்ரெட்டட் சிக்கன் போட்டு நீங்கள் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி பிசைஞ்சு வச்சுருந்தோம்ல மாவு, அதை வந்து நான் 5 பங்காக பிரித்து எடுத்திருக்கேன். இதை வந்து நீங்கள் நார்மலாக சப்பாத்தி உருட்டுற மாதிரி கொஞ்சம் லைட்டாக உருட்டிக்கோங்க. ரொம்ப உருட்ட தேவையில்லை, கொஞ்சம் திக்காக நீங்கள் ஸ்டஃப் பண்ணி மடக்கிற அளவுக்கு இருந்தால் போதும். இதில் பார்த்தீங்கன்னா நான் உருட்டியிருப்பேன் பாருங்கள், திக்காக தான் உருட்டியிருக்கேன். கொஞ்சம் சின்ன சைஸில் நல்லா உருட்டிட்டு இதில் வந்து நீங்கள் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல ஸ்டஃப்பு, அதை வந்து உள்ளே ஃபில் பண்ணிவிட்டு நல்லா சீல் பண்ணி மூடி நல்லா பன் ஷேப்பில் கொண்டு வந்துடுங்க. நீங்கள் சீல் பண்ணுறத பார்த்து சீல் பண்ணுங்கள். லூஸாக சீல் பண்ணிங்கன்னா வந்து அது பேக் ஆகிறப்ப உங்களுக்கு பிரிஞ்சு வர மாதிரி ஆகிடும். அதனால் வந்து சீல் மட்டும் நல்லா பார்த்து கொஞ்சம் டைட்டாக வர மாதிரி பண்ணுங்கள். இதே மாதிரி இருக்கிற 5 இதுவுமே நான் சீல் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். நான் வந்து இன்றைக்கி ஏர்ஃப்ரையரில் தான் பண்ண போகிறேன். நான் ஓவனில் வச்சு பண்ண போகிறதில்ல. நான் டேரெக்டாக பண்ணி எடுத்து நான் ஏர்ஃப்ரையரோட இதுலேயே அந்த பேஸ்கெட்லேயே நான் வச்சுட்டேன். இதில் வச்சு ஒரு 15 to 20 மினிட்ஸ் நல்லா ரெஸ்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாகி வரும். வந்ததுக்கப்புறம் மேலே வந்து நான் மில்க் வச்சு நான் வாஷ் பண்ணியிருக்கேன்.
இது பன் வந்து இன்னும் கொஞ்சம் சாஃப்டாகும். இது வேணாம்னா நீங்கள் வெறும் பட்டர் வச்சு பண்ணுறதா இருந்தால் கூட பண்ணிக்கலாம். இந்த ஸ்டெப் வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு. பண்ணிவிட்டு நான் இதுக்கு மேலே வந்து கொஞ்சம் நல்லா இருக்குமேன்றதுக்காக வந்து நான் வெள்ளை எள்ளு வச்சுருந்தேன், அதை சேர்த்துக்கிறேன். வெள்ளை எள்ளு இல்லை கருப்பு எள்ளு எது வேணால் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டெப் கூட ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம், வேண்டானா விட்டுடலாம். நான் ஒரு 15 மினிட்ஸ் ரெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து ஏர் ஃப்ரையரில் எடுத்து வச்சுட்டேன். நான் வந்து கேக் ஆப்ஷனில் தான் செஞ்சேன். ஆல்ரெடி பிஸ்கெட் செஞ்சு காமிச்சிருந்தாலும் அதே கேக் ஆப்ஷனில் தான் வச்சு செஞ்சேன். 16 மினிட்ஸ் ஆச்சு. எனக்கு நல்லாவே பேக் ஆகி வந்துருச்சு. வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். பேக் ஆனதை வெளில எடுத்து வச்சதுக்கப்புறம் நான் பட்டர் வச்சு மேலே தடவி விட்டுருக்கேன். இது வந்து இன்னும் உங்களுக்கு பன் சாஃப்டாக இருக்கும். அதுவும் சூடாவோட தடவுனிங்கன்னா டேஸ்ட்டும் வந்து நல்லாயிருக்கும். உங்களுக்கு பட்டர் மேலே வரப்போ நல்லா மேலே ஃபுல்லாக கோல்டன் கலரில் நல்லா பேக் ஆகி வந்தது. ஒன்று நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய்.